இப்ப என்ன தோணுது, இது காரணம் நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும், நம்மளுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்ல, நம்ம கேடர் நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும், கட்சியை டெவலப் பண்ணணும். இதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. இவர் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் எது சொல்றாரோ இதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. என்னன்னா, கூட்டணிங்கிறது ஒரு அவசியம், ஆனா கூட்டணிங்கிறது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன். நம்மளும் ஒரு பெரிய கட்சி, நம்ம இப்போ ஒரு 50 சீட்டு நமக்கு ஏறிடுச்சு, இன்னும் போக நிறைய. அதாவது 2029க்கு தயாராகிக்கிறது காங்கிரஸ். எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம சொந்தமாக நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம கேடரை வளர்க்கணும், இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணணும், தனியா போட்டியிடுறதுக்கான தயாரிப்பு எப்போதும் செஞ்சுட்டு இருக்கணும். இப்ப காங்கிரஸுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னா, ஓஹோ பிஜேபி தேய ஆரம்பிச்சிருச்சு, பிஜேபி தேயறதுன்னா நம்ம வளர்க்கணும். ஆனா பிஜேபி அவ்வளவு தேயல. காரணம் என்னன்னா, அது பெரிய கட்சி, அது நல்ல வளர்ந்த கட்சி அவ்வளவு சீக்கிரம் தேயாது. அதை தவிர்த்து தேயற மாதிரி இருக்கு, திருப்பி வளர்ந்துடும். இந்த ஆட்சி நீடிக்காது, மோடி ஆட்சி நீடிக்காது, அப்படி வந்துருச்சுன்னா நம்ம தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருக்கணும்னா இந்த தடவை அதிகமா போட்டியிடணும், எல்லா இடத்துலயும் போட்டியிடணும், தமிழ்நாடு உள்பட அப்படின்னு ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போதுமே ஞாபகம் பாருங்க, என்னன்னா கூட்டணிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, சோனியாவா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும். திமுக கூட்டணியில திமுக கூட்டணியோட திமுகக்குள்ள ஒரு இது ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம உறவு எப்படி இருக்க வேண்டும், மத்திய அரசுடன் நம்ம உறவு பிரதமரோட எப்படி இருக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பிரதமரை தாக்கிட்டே இருந்தாலும் அதுல நமக்கு லாபம் கிடைக்காது. அடுத்த 2 ஆண்டு காலம் இன்னும் கஷ்டம் அதிகமாகும். நீங்க பாருங்க, அமித்ஷா தொடர்ந்து நம்ம கனிமொழி அவங்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. பிறந்த நாள் வாழ்த்தா இருக்கட்டும், இல்ல இப்போ அவங்க தாயாரை கூட்டிட்டு போறாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு, உள்ள போன போது கூட நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே போன் போட்டு கனிமொழி கேட்டாங்க, ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஏதாவது உங்களுக்கு வேணும். அந்த பர்சனல் இது இருக்குது பாருங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் டெல்லியிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரி, வணக்கம். சார், இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை காலம்தான் பிறரை சார்ந்திருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு. பொதுக்குழு மீட்டிங்லேயே இதை போட்டு உடைச்சிருக்காரு எல்லா சீனியர்கள் முன்னாடியும். இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, இவர் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு திசையை காமிக்கிறார். காங்கிரஸ் எந்த திசையில போறதுங்கிறது அவர் இப்போ இது முதல் தரம் இல்லை, இது 2ஆம் தரம். இது முதல்ல சொல்லிட்டாரு, காங்கிரஸும் இனிமே இன்னும் கெஞ்சி நம்ம வாழக்கூடாது சீட்டுக்காக, நம்மளே ஒரு சுயபலத்துல நல்ல நம்ம பலம் பெற்ற பிறகுதான் நமக்கு சுயமரியாதையும் வரும். இந்த மாதிரி அதாவது என்னன்னா, இப்போ கடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் முக்கி 100 கிட்ட வந்துச்சு, அதாவது 99. இப்போ மகாராஷ்டிராலேருந்து ஒருத்தரை சேர்த்துக்க போறாங்க, ஒரு இண்டிபெண்ட் எம்பியை சேர்த்துட்டாங்க, 100 வருது. இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி நமக்கு இவ்வளவு நல்லா இப்போ ஒரு பொற்காலம் ஆரம்பமாகும் போது இருக்கும் பொழுது நமக்கு ஏன் அதிகமா சீட்டு பெறக்கூடாது, அதிகமா சீட்டு நம்ம ஏன் போட்டியிடக்கூடாது தமிழ்நாட்டில் இருந்து. இது கடந்த கொஞ்ச நாளாவே இது ஆயிட்டு இருக்கு. கட்சி தொண்டர்களுக்குள்ள இந்த பேச்சு ரொம்ப அடிபட்டு இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம இந்த தரம் 2024 பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு சீட்டு கொடுத்தாங்களோ அது வாங்க முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. வேற வழி இல்லாம இது பண்ணாங்க. ஏன்னா நடுவில் கேட்டெல்லாம் சொல்லி பார்த்தாங்க, எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா சீட்டு வேணும்னு. ஆனா அது டிஎம்கே தலைமையோ இல்ல காங்கிரஸ் தலைமையோ அதுக்கு இது பண்ணல. இப்ப என்ன தோணுது, இது காரணம் நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கும், நம்மளுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்ல, நம்ம கேடர் நம்மள இன்னும் டெவலப் பண்ணணும், கட்சியை டெவலப் பண்ணணும். இதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. இவர் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் எது சொல்றாரோ இதுதான் ராகுல் காந்தி சொல்றாரு. என்னன்னா, சரி கூட்டணிங்கிறது ஒரு அவசியம், ஆனா கூட்டணிங்கிறது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இல்லை. இது முதல் முறையாக இல்லைங்க. காங்கிரஸ்ல நான் பல முறையா காங்கிரஸ்ல பார்த்துருக்கேன். 96ல பாருங்க, நரசிம்மராவ் கவர்மெண்ட் போன பிறகு எதிர்கட்சியில ஒரு சப்போர்ட்டிங் கட்சியா இருந்தது காங்கிரஸ். 98ல சீதாராம் கேசரி நாத்தி விட்டு சோனியாவே தலைவரானாங்க காங்கிரஸ்க்கு. அதுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடந்தது காங்கிரஸோட, பஞ்ச்மடின்னு ஒரு இடத்துல, மத்திய பிரதேஷ். அந்த மாநாட்டில் ஒரு பெரிய தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை எல்லா கூட்டணி கட்சிகளும் திருப்பி ஒரு முறை படிக்கணும். என்னன்னா அதுல தீர்மானம் என்னன்னா, கூட்டணி என்பது ஒரு ரொம்ப தேவையான விஷயம் இல்லை,
கூட்டணி என்பது தற்காலிகமாக நமக்கு அது ஒரு சாதனம். ஒரு கூட்டணியை நம்பினா கட்சி வளராது. ஆனா எப்போதெல்லாம் பிஜேபியை தள்ளி வைக்க வேண்டுமோ, இந்த மத அரசியல் செய்யும் கட்சிகளை தள்ளி வைக்கும் போது கூட்டணி தேவைப்படும். ஆனால் நம்மளோட இது என்ன கேட்டீங்கன்னா, நீண்ட நாள் பயணம் என்பது தனியாக நின்று தனியா நம்ம கட்சியை வளர்த்து தனியா ஆட்சி பிடிப்பது அப்படின்னு பஞ்சமடியில் ஒரு ரெசல்யூஷன் போட்டாங்க. இது 1998 போட்டாங்க. பஞ்சமடிங்கிறது ஒரு ஊருங்க மத்திய பிரதேசத்துக்கு. அந்த இடத்துக்கு நானும் போயிருந்தேன். அதுல பாருங்க, 98 இவங்க மற்றவங்களை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. முதல்ல இவங்களை எதை நம்ம தேவகவுடா பிரதமரா இருந்தாரு, அது பிறகு குஜராத்ல இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட் வந்துருச்சு. அதுல டிஎம்கே அமைச்சர்கள்லாம் வெளியேறணும் என்று காங்கிரஸ் ஒரு கோரிக்கை வைக்க, அதை மறுத்த பிறகு, குஜராத் மறுத்த பிறகு அது அது அவங்க ரிசைன் பண்ணிட்டார். குஜராத் தேர்தல் வந்துருச்சு 98. ஆனா அதுல இந்த பஞ்சமடி ரெசல்யூஷன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு தீர்மானம். அந்த தீர்மானத்துல எழுதி இருக்குது எந்த மாதிரி இடத்துல எந்த மாதிரி செய்யணும், எப்ப நம்ம தனியா போனோம், எப்ப இதுவா போகணும். என்ன கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு காங்கிரஸ் உள்பட அகில இந்திய காங்கிரஸும் அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. கூட்டணி இல்லாம நம்ம ஆட்சிக்கு வர முடியாதுன்னு மக்கள் மத்தியில் இருக்குது. நம்மள பிஜேபி மாதிரி ஒரு பெரிய கட்சியா மக்கள் நினைப்பது இல்லை. இதை நம்ம மாற்றணும். நம்மளும் ஒரு பெரிய கட்சி. நம்ம இப்போ இப்போ ஒரு 50 சீட்டு நமக்கு ஏறிடுச்சு. இன்னும் போக நிறைய, அதாவது 2029க்கு தயாராகிக்கிறது காங்கிரஸ். எப்படி கேட்டீங்கன்னா, நம்ம சொந்தமாக நம்ம கட்சியை வளர்க்கணும், நம்ம கேடரை வளர்க்கணும், இளைஞர்களை அட்ராக்ட் பண்ணணும். அண்ட் தனியா போட்டியிடுறதுக்கான தயாரிப்பு எப்போதும் செஞ்சுட்டு இருக்கணும். நம்ம இவங்களை யாரையும் நம்பக்கூடாது. சரி, தேர்தல் வரும்பொழுது பார்த்துக்கலாம். அதாவது என்னன்னா, அந்த இதுல எழுதினப்போ அந்த பச்சைப்படி தீர்மானத்தில் ஒரு முக்கிய விஷயம் என்னன்னா, அது ஒரு தேவையானதான் அதை நம்ம கூட்டணி இப்ப அரசியல் செய்யணும். இல்லைன்னா தனிதான் அரசியல் தான் நமக்கு சரி. இங்க பாருங்க, இந்த தேர்தல் இந்த பஞ்சப்படி தீர்மானத்தை பாதி பேர் மறந்துட்டாங்க, கூட்டணி கட்சிகள் மறந்துட்டாங்க. ஆனா காங்கிரஸ் மறக்கல. இது இப்ப காங்கிரஸுக்கு முன்னாடி என்ன தெரியுதுன்னா, ஓஹோ பிஜேபி தேய ஆரம்பிச்சிருச்சு, பிஜேபி தேயறதுன்னா நம்ம வளர்க்கணும். ஆனா பிஜேபி அவ்வளவு தேயல. காரணம் என்னன்னா, அதுக்கு பெரிய கட்சி, அது நல்ல வளர்ந்த கட்சி அவ்வளவு சீக்கிரம் தேயாது. அதை தவிர்த்து தேயற மாதிரி இருக்கும், திருப்பி வளர்ந்துரும். ஆனா நம்ம இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோம். அது என்ன, 2 யாத்திரை ராகுல் காந்தி போட்ட பிறகு, அப்புறம் ரொம்ப தீவிரமா நம்ம கேம்பெயின்ல பல இதை எடுத்து இது சொன்ன பிறகு, ஆனா வரப்போற 2 ஆண்டு காலம், 3 ஆண்டு காலம், 4 ஆண்டு காலம் எப்ப மீண்டும் தேர்தல் வரும் நமக்கு தெரியாது. லோக்சபா தேர்தல் எப்ப வரும் தெரியாது. இப்ப திருப்பி திருப்பி காங்கிரஸ் தலைவர்கள் அதை சொல்லிட்டு இருக்காங்க, தேர்தலுக்கு தயார் பண்ணுவோம், தேர்தலுக்கு. அதாவது என்ன, மிட் டர்ம் போல் வந்துடும், இந்த ஆட்சி நீடிக்காது, மோடி ஆட்சி நீடிக்காது. அப்படி வந்துருச்சுன்னா நம்ம தயாரா இருக்கணும். அப்படி தயாரா இருக்கணும்னா இந்த தடவை அதிகமா போட்டியிடணும், எல்லா இடத்துலயும் போட்டியிடணும், தமிழ்நாடு உள்பட அப்படின்னு ஒரு முடிவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போதுமே ஞாபகம் பாருங்க, என்னன்னா கூட்டணிங்கிறது காங்கிரஸுக்கு ஒரு பிடிச்ச விஷயம் இல்லை. அது யாரா இருந்தாலும் சரி, சோனியாவா இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இது பண்ணல. ஆனா பிஜேபியை தோக்கடிக்கணும், பிஜேபி ஆட்சியிலேருந்து, அதுக்கு அது ஒரு சாதனம், ஒரு டூல். பட் அது பர்மனன்ட் இல்லை. அதனால பாருங்க, தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்கள்ல இப்ப காங்கிரஸ் தலைவர்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம பல மாநிலங்கள்ல சரியா நம்ம ஜெயிக்க முடியல, இன்னும் நிறைய இடத்துல நிறைய ஜெயிக்கணும். இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது காங்கிரஸ் தன்னை அசெப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் மேல அசெப்ட் பண்ணு பாருங்க. போ பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு ஒரு இது வந்துருச்சு, நல்ல தன்னம்பிக்கை வந்துருச்சு. மோடி ஒன்றும் பெரிய இது இல்லை, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு அவரை இது பண்ணிடலாம், இது ஒரு பக்கம். அதனால இப்ப தமிழ்நாடு தலைவர் அந்த மாதிரி சொல்றாருன்னா இதுல ஆச்சரியப்படாதீங்க, இதுக்கான தயாரிப்பு செய்யணும். ஆனா ஒரு பெரிய விஷயம் இருக்குது ஹரி, என்னன்னா காங்கிரஸ் சொல்லுவாங்க இவ்வளவு, செயல்படும் போது கொஞ்சம் அவ்வளவு இதுவா செயல்பட மாட்டாங்க. ஆனா இப்ப மாறலாம். ஏன்னா ராகுல் காந்தி இப்ப என்ன நினைக்கிறாரு, எத்தனை நாள் தான் நம்ம இந்த மாதிரி 10 ஆண்டு கால எதிர்கட்சியா இருந்துட்டோம். இவ்வளவு தூரம் முயற்சி, அதாவது பாருங்க, 14 முயற்சி பண்ணாரு, 19 பண்ணாரு, 24 பண்ணாரு. இவருக்கு கிடைக்க வேண்டிய ரிசல்ட் கிடைக்கல. உள்ள அந்த அதிருப்தி இருக்குது ராகுலுக்கு. திருப்பி இவர் வந்துட்டாரு, மோடி பிரதமரை திருப்பி வந்துட்டார்ல. சரி, நம்பர் குறைஞ்சிச்சு. ஆனா ஒரு தடவை ஆட்சியில உட்கார்ந்த பிறகு அந்த நம்பர் திருப்பி சேர்த்துக்க ஆரம்பிச்சிருவாரு பிரதமர் பாருங்க, அவர் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு.
எல்லாரும் நினைச்சாங்க பிரதமர் மோடி வந்து எப்படி கூட்டணி ஆட்சி நடத்துவாரு, இவர் எப்போதுமே தனி ஆட்சி நடத்திருக்காரு, தனி பலத்தில் நடத்திருக்காரு, ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் இருந்திருக்காரு, கூட்டணி நடத்தவே முடியாது இவருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. நினைச்சாங்க டிடிபி, நம்ம ஜனதாதள் யுனைடெட் இவங்களோட எல்லாம் பேசி ஒன்னும் தாராறு நிறைய இருக்குன்னு காங்கிரஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா பெரிய ஏமாற்றம். பிரதமர் மோடி எவ்வளவு தனி ஆட்சியா தனியா சொந்தமா ஆட்சி நடத்த தெரியுமோ கூட்டணி ஆட்சி அவருக்கு நடத்த தெரியும். நல்லாவே நடத்த காமிக்க போறாரு. அதனால காங்கிரஸ் என்ன யோசிக்கிறாங்க, இவரை கவுக்கிறது ஈஸி இல்லை. காரணம் பாருங்க, இப்ப என்னாச்சு, இவங்க கூப்பிட்டு பார்த்தாங்க சந்திரபாபு நாயுடையும் நிதிஷ்குமாரையும் சரத்பவார் மூலமா பேசி, நீங்க பிஜேபி சப்போர்ட் பண்ணாது இங்க வந்திருக்க. நிதிஷ்குமாருக்கு இதுவும் சொன்னாங்க, உங்களை பிரதமர் ஆக்கணும்னாங்க. இது அவர் கேசி தியாகின்னு ஒரு ஜேடி தலைவரை சொல்லியிருக்காரு, நீங்க வாங்க வெளியில வந்துருங்க, இவங்களை சப்போர்ட் பண்ணாதீங்க. ஆனா அவங்க 2 பேர் கேட்ட கேள்வி என்ன, நாங்க வெளியில வந்தா கூட உங்களுக்கு நம்பர் ஷார்ட் ஆகுது, இன்னும் 15-20 எம்பிஸ் தேவை, எங்கேருந்து கொண்டுருவீங்க? ஏன்னா பிஜேபி எவ்வளவுதான் இதானாலும் அவங்க 240, நீங்க எல்லாத்தையும் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு ஃபுல் இல்லையே, உங்களுக்கு இன்னும் அதிகம் 40 தேவையா? நாங்க வந்தா எவ்வளவு வருவோம், நாங்க டோட்டலா வந்தா ஒரு சரி 16 + 12 28, இன்னும் எல்லாம் சேர்த்தா கூட 30 தான், இன்னும் உங்களுக்கு ஒரு 20 தேவை, அப்பதான் நல்லா ஓட்ட முடியும் வண்டி. அப்படி பார்க்கும்பொழுது இல்லை. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, பிரதமர் மோடியும் அவ்வளவு லேசில் அவரை நீங்க இது பண்ண முடியாது, அவர் சீக்கிரம் கத்துண்டுருவாரு. இப்ப ஆல்ரெடி கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப பாருங்க, எல்லா அமைச்சரும் இன்னைக்கு பதவி ஏத்துட்டாங்க, வேலை தொடங்கிருச்சு. இந்த நேரத்துல இப்ப காங்கிரஸ் என்ன செய்ய போகுது என்ன பாருங்க, மக்களோட மூடு ஒரு மாதிரி இருந்ததுங்க, அது மாதிரி தீர்ப்பு வந்துருச்சு. மக்கள் என்ன சொன்னாங்க, நமக்கு எதிர்கட்சிகளும் கொஞ்சம் தேவை, ஆனா மோடி தான் பிரதமரா இருக்கணும், அப்படிதான் ஓட்டு போயிருக்குது. இது வேணும் அது வேணும், இவங்களுக்கும் கொஞ்சம் சொல்லணும் அவங்களுக்கும் சொல்லணும். இது ராகுல் காந்திக்கு மனசுல ஒரு வருத்தம். இவ்வளவு நல்ல நம்ம ஒரு சந்தர்ப்பத்துல கூட மோடி ஜெயிச்சு வந்துட்டாரு, இவங்கெல்லாம் அவரை விடாம நம்ம கிட்ட வரா மாதிரி இருந்தா அப்புறம் நம்ம வந்திருப்பாங்க மத்தவங்க, யாரையா உடைச்சிருக்கலான்னு. ஆனா சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் என்ன பார்த்தாங்கன்னா, காங்கிரஸ் யாரையும் உடைச்சு இந்த பக்கம் கொண்டு முடியாது. ஏன்னா கணக்கு பாருங்க, 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு கணக்கு, அதாவது அரித்மெட்டிக்பாங்க, இன்னொன்னு கெமிஸ்ட்ரி, ரசாயனமும் இருக்குது, உறவுகளும் இருக்குது. பிரதமர் பாருங்க தப்புன்னு மாறிட்டாரு. ஜூன் 4க்கு பிறகு நீங்க பார்க்கும் பிரதமர் வேற பிரதமர், யாரோட வேணா பேச தயாரு, யாரோட எந்த கூட்டணி கட்சியோட பேச தெரியாது. இப்ப இன்னும் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இன்னும் சில பேர் அங்கேருந்து இங்க வரதுக்கு இருக்குது. எதிர்கட்சி கூட்டணியிலேருந்து இந்த பக்கம் சப்போர்ட் பண்ண கூட வந்துருவாங்க, அதுக்கு சில தயாரிப்பு நடத்திட்டு இருக்கு. சிவபிரதிநிதி இப்படி பேசியிருப்பது திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை, ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தாதா சார் இது? இல்ல, அது எப்படி கேட்டீங்கன்னா, திமுக கூட்டணியை விட திமுகக்குள்ள ஒரு இது ஆரம்பிச்சிருச்சு. இனிமே நம்ம உறவு எப்படி இருக்க வேண்டும் மத்திய அரசுடன், நம்ம உறவு பிரதமரோட எப்படி இருக்க வேண்டும். நம்ம தொடர்ந்து இந்த மாதிரி பிரதமரை தாக்கிட்டே இருந்தாலும் அதுல நமக்கு லாபம் கிடைக்காது. அடுத்த 2 ஆண்டு காலம் இன்னும் கஷ்டம் அதிகமாகும். நமக்கு வர்றது மாநில தேர்தல் 2026. ஏதாவது ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க பாருங்க. சரி, அவர் பிரதமர், நம்ம முதல்வர் இங்க, அடுத்தது நம்ம மகன் உதயநிதி ஸ்டாலின் இப்ப துணை முதல்வர் ஆக்க போறோம். நமக்கு ஆட்சி 2 ஆண்டு காலம் ஓடணும், இதுல டென்ஷன் கூடாது. இந்த டென்ஷன் இல்லாம பண்றதுக்கு பிரதமரை பார்த்துக்கிட்டு எல்லாம் இப்ப பாருங்க, இப்ப கூடி சீக்கிரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாலின் கட்டாயமா டெல்லி போவாரு, பிரதமரை சந்திச்சு வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு புது உறவுக்காக வழி பண்ணுவாங்க. அதே நேரத்தில் பாருங்க, டிஎம்கேவோட பார்லிமெண்டரி பார்ட்டியில நம்ம கனிமொழிக்கு ஒரு தனி போஸ்ட் கொடுத்துட்டாங்க. 2 அவைக்கு மேல இருக்கிற பார்லிமெண்டரி பார்ட்டிக்கு அவங்கள ஒரு தலைவியை போட்டாங்க கனிமொழி. இது ஒரு பெரிய சிக்னல். லோக்சபா, அதாவது மக்களவையோட தலைவர் டிஎம்கே கட்சி தலைவர் டிஆர் பாலு, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம திருச்சி சிவா மேலவைக்கு, ஆனா இவங்களுக்கும் மேல வந்து கனிமொழி. அப்ப ஏன் கனிமொழிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு நம்ம ஸ்டாலின் கொடுக்குறாரு? ஸ்டாலின் நம்ம கனிமொழிக்கு பிஜேபி சில தலைவர்களோட நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருக்கட்டும், இல்ல நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத்தா இருக்கட்டும், இல்ல நம்ம நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனா இருக்கட்டும், இல்ல வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு நல்ல ஈக்குவேஷன் அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி உறுப்பினராக இருந்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க.
நாளைக்கு ஏதாவது நம்ம அரசோட பேசணும் இவன் பேசணும் இவங்க மூலமானலாம் பேசுவாங்க. நீங்க பாருங்க, அமித்ஷா தொடர்ந்து நம்ம கனிமொழி அவங்களோட தொடர்பு வச்சிருக்காங்க. பிறந்தநாள் வாழ்த்தா இருக்கட்டும், இல்ல இப்போ இப்போ அவங்க தாயாரை கூட்டிட்டு போனாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வெளில போன போது கூட நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே ஃபோன் போட்டு கனிமொழியை கேட்டாங்க, ஏதாவது ஹெல்ப் தேவையா, ஏதாவது உங்களுக்கு வேணும், அந்த பர்சனல் இது இருக்குது பாருங்க. அதாவது என்னங்கன்னா, நம்ம ஹரி புரிஞ்சுக்கிடணும், அரசியல்ல எதுவுமே பர்மனெண்ட் கிடையாது, மாறிட்டே இருக்கும். இது மாறும் தெரிஞ்சுதான் காங்கிரஸும் அவங்க தயார் பண்றாங்க. காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு வேற விதமா யோசிக்கிறது காரணம் இதுதான். சரி, இது அதான் மாறிட்டே போகும். இந்த நட்பு 2026ல திமுக பாஜக கூட்டணியா மலர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லையா, ஏதாவது பாருங்க, 2026 முன்னாடி ஒன்றும் அந்த மாதிரி பெருசா நடக்காது. ஆனா சேனல்ஸ் திறக்கக்கூடும், பேச்சுவார்த்தைக்கான சேனல்ஸ். அதாவது இதை பேக் சேனல்னு சொல்லுவாங்க அரசியல்ல. வெளிப்படையா தெரியாது, வெளியில பார்த்தா ஹலோ ஹலோ தான் இருக்கும். ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் அப்படிதான் இருக்கும். அவர் அமித்ஷா நமஸ்காரம் பாரு, இவங்க வணக்கம் சொல்லுவாங்க, அப்படித்தான் இருக்கும். ஆனா சேனல்ஸ் திறக்கும், அது திறக்காம இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னா, இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு ஓட்டியானுங்க. தமிழ்நாடோட பிரச்சனைகள் பல இருக்குது. இல்ல அது பிரச்சனை என்னென்ன சொல்ல வரீங்க சார்? நிதி மட்டுமா, இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சில வழக்குகளையும் நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, வழக்குகள்ல தான் அவர் பிரதமர் ஒண்ணுமே காம்ப்ரமைஸ் கிடையாதுன்னு முன்னே சொல்லிட்டாரு, திருப்பி திருப்பி சொல்றாரு. திருப்பி திருப்பி அதே தான் சொல்றாரு, ஊழல் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். 100 நாளில் இருக்கும் பெரிய தீர்ப்புகளில் ஊழலை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய தீர்மானம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டே இருக்காரு. இருக்கிற பெண்டிங் கேசஸ் எல்லாம் முன்னாடி போனாங்க. நிதி உதவி ஒண்ணு மெயினா இருக்குங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனை வரும். ரெண்டாவது கேட்டீங்கன்னா, எந்த கேஸ் இருக்குதோ இருக்கட்டும், ஆனா புதுசா எங்களை தொந்தரப்படுத்தாதீங்கன்னு ஒரு மெசேஜ் டிஎம்கே தலைமை கொடுக்க கூடும் இல்ல. நாங்களும் உங்களை பெரிய வம்பு பண்ண போறது இல்ல, ஒன்றும் கிடையாது. நாங்களும் நீங்க நீங்க பிரதமரா திருப்பி வந்துட்டீங்க, எங்களுக்கு உங்களுக்கு எதிர்த்து ஒன்றும் பர்சனலா கிடையாது. எங்க அரசியல் வேற, உங்க அரசியல் வேற. ஆனா நாங்க ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லி ஒர்க்கிங் டைஸ் வச்சுக்கணும்னு ஆசைப்படணும்னு இது திமுக தலைமையில இருந்து எடுத்து சொல்லலாம்ல கனிமொழி, பெருத்தலைவர் எல்லாம் பார்க்கும் பொழுது, டெல்லி வந்த பிறகு. இதெல்லாம் பாருங்க ஹரி, பாலிடிக்ஸ்ல மாறிட்டே இருக்கும். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பொறுத்தவரைக்கும் மிக்க நன்றி சார். வணக்கம்.